வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியில் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தன்மானம். கதைக்குள்ள போலாமா? அப்பா அப்பா, நம்ம அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுப்பா என்று கூறிக்கொண்டு அரக்க பறக்க உள்ளே ஓடி வந்தான் ஜித்தன். சுவாமிநாதன் அமைதியாக தலையெடுத்து பார்த்தார். இதற்குள் உள்ளிருந்து லாவண்யாவும் சுகுணாவும் ஓடி வந்தனர். அண்ணா, என்ன சொல்ற? அம்மா எங்க இருக்காங்களாம் என்று தங்கை லாவண்யா கேட்டதும், இங்கதான் ராதா நகர்ல நம்ம சேகர் ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்கான்ல, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களாம். ஆமா, உங்களுக்கு யாருங்க சொன்னது என்று சுகுணா ஆவலாக கேட்க, நம்ம சேகர் தான் இன்னைக்கு காலையில கார்த்திக் வீட்டுக்கு போயிருந்தப்ப அம்மா அவங்க பார்த்தானா. அவங்க வீட்டு மாடியில நின்னுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அம்மா பக்கத்து வீட்டுல மாடிக்கு வந்திருக்காங்க. அப்ப பார்த்தானா. உடனே எனக்கு போன் போட்டான். அப்பா வாங்கப்பா, நம்ம போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுவோம் என்று படப்படத்த தன் மகனை அமைதியாக பார்த்த சுவாமிநாதன் முகத்தில் வெறுப்பு கொப்பளித்தது. இதோ பாரு, சொல்லாம கொள்ளாம இந்த வயசுல ஓடன அந்த ஓடுகாலிய நான் போய் கூப்பிடணுமா? என்னால முடியாது. வேணும்னா நீ போய் கூப்பிடு என்று திரும்பி டிவியில் சேனலை மாற்றினார். ஜித்தன் செய்வதறியாது லாவண்யாவையும் சுகுணாவையும் பார்த்தான். சரி விடுங்க, நாம போகலாம், கார் எடுங்க என்று சுகுணா ஜாடையில் கூற, அதை தெரிந்தும் தெரியாதது போல் டிவியை பார்த்து கொண்டிருந்தார் சுவாமிநாதன். மூவரும் காரில் கிளம்ப சுவாமிநாதன் மனதில் ஏதேதோ கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு மாதம் முன்பு வரை தன்னையும் இந்த வீட்டையுமே சுற்றி வந்த தேவகி இப்படி யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு சென்றது அவரின் மனதில் ஏதேதோ எண்ணாலைகளை கிளறி கொண்டிருந்தது. சரியாக ஒரு மாதம் முன்பு என்ன நடந்திருக்கும்? ஏய் தேவகி, ஒரு காப்பி எடுத்துட்டு வா, நம்ம சுப்பு வந்திருக்கான், சீக்கிரம் வா என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்த சுவாமிநாதன் திண்ணையிலேயே தன் நண்பனை அமர வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். தோ வந்துட்டங்க என்று தேவகியின் பதில் குரல் வந்ததும், சரி சுப்பு, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆமா, கூப்பிட்டு அனுப்புனாதான் வருவியா என்ற தன் நண்பன் சுவாமிநாதன் கேள்விக்கு லேசாக சிரித்து கொண்டே, எங்கடா, வீட்டுல அவ தனியா இருப்பா, பசங்கள்லாம் ஆளுக்கு ஒரு திசையா இருக்காங்க. அவளுக்கும் இந்த கால்வலி படாத படுப்படுத்துது. டக்குன்னு அவளால முன்ன போல எழுந்து நடக்க செய்ய முடியல. அதுதான் நான் வீட்டை விட்டு எங்கேயும் போறதில்ல. ஆமா, நீ எப்படி இருக்க? தங்கச்சி தேவகி எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணா என்று காப்பியுடன் வெளியே வந்த தேவகி அதை சுப்புவிடம் கொடுத்தாள். ரொம்ப சந்தோஷம்மா. பசங்களாம் போன் போடுறாங்களா என்று அவள் கொடுத்த காப்பியை வாங்கி கொண்டார் சுப்பு. பேசுறாங்கண்ணா. ஆமா, அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காமா, உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னா. ஆமா சுவாமிநாதா, எதுக்கு என்ன திடீர்னு போன் போட்டு வர சொன்ன என்று சுப்பு கேட்டதும் தேவிக்கும் தனது கணவரை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். எல்லாம் நல்ல விஷயம்தான்டா, நம்ம பசங்க அடுத்த வாரம் ஊருக்கு வராங்க. அப்படியாங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல என்று தேவிக்கு உற்சாகமாக கேட்டதும் டக்கென திரும்பி அவளை பார்த்து சுவாமிநாதன், ஆமா அதுவா முக்கியம் என்று மீண்டும் திரும்பி, அதுக்கு தாண்டா சுப்பு, அவங்க வரும்போதே இந்த வாட்டி இருக்கிற சொத்து பத்துங்களை அவங்க பேர்ல சரிசமமா பிரிச்சு மாத்தி எழுதலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? சந்தோஷமான விஷயம்தான், இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? தேவகி கிட்ட கேட்டியா என்று காலி டம்ளரை அவளிடம் கொடுத்தார் சுப்பு. அவர் கேட்ட கேள்விக்கு தனது கணவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று ஆவலாக அவரை பார்த்த தேவகிக்கு அவர் கூறிய வார்த்தைகள் கேட்டு சப்பென்று ஆகியது. ஆமா, இதெல்லாம் இவகிட்ட என்ன கேக்குறது? இதோ பாரு, இவ அம்மா வீட்டுல இவளுக்கு கொடுத்த காசுல வாங்கின அந்த 2 கடைய என் பொண்ணு லாவண்யாக்கு எழுதிடலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த வீட்டை ஜித்தனுக்கு கொடுத்துட்டா சரியா இருக்காது. அப்புறம் மேல தெருவுல வாங்கி போட்ட 2 கிரவுண்டு 2 பேரும் பிரிச்சு ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கிட்டோம். எனக்கு பென்ஷன் வருது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல மாடியில இருந்துட்டு போயிடுவேன். ஏன்னா ஜித்தன் இங்கேயே டிரான்ஸ்பர் ஆகி வரானா. அவன் வந்து இங்க கீழே இருந்துகிட்டோன்னு பாக்குறேன். இல்ல மேல தெருவுல வீடு கட்டிக்கிட்டாலும் ஓகேதான். ஆமா சுவாமிநாதா, அதுதான் சரி. ஏன்னா பசங்களுக்கு இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க பாப்பாங்க. நாம அந்த காலத்துல கட்டினது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. சரி, நீ நினைக்கிற மாதிரியே செஞ்சுடு. பசங்க கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சுப்பு, நேத்தே போன்ல சொன்னேன். அவங்களும் நேர்ல வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனசுலயும் இந்த ஐடியா தான் இருக்கும் போலதான் இருக்கு. சரிப்பா, எதுக்கும் அவங்கள கேட்டே எது ஒன்னும் செய். அப்ப நான் கிளம்புறேன், அவ தனியா இருப்பா. அம்மாடி, நான் வரேம்மா என்று தேவகியிடம் கூறிவிட்டு எழுந்து கொண்டார் சுப்பு. சரிடா, பசங்க கிட்ட பேசிட்டு உனக்கு தகவல் சொல்றேன். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நீ வந்துடு என்றார் சுப்பு.
சரிடா, போனை போடு, நான் வரேன் என்று சுப்பு கூறிவிட்டு சென்றதும், என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா என்றாள் தேவகி தயங்கிக் கொண்டே தன் கணவனை பார்த்து. என்ன என்பது போல் அவளை திரும்பி பார்த்த சுவாமிநாதனை பார்த்து தேவகி, என்னங்க, பசங்களுக்கு சொத்து எழுதும் போது, இதோ பாரு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ நடுவுல வராத. நான் பசங்க வந்ததை பேசிக்கிறேன். உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம்? நீ பேசிட்டு இருக்க, உள்ள போ என்று துண்டை இழுத்து தோளில் போட்டுக்கொண்டு வெளியே சென்றார் சுவாமிநாதன். அவரை பார்த்து கொண்டே அமைதியாக உள்ளே சென்றாள் தேவகி. ஒரு வாரம் கழித்து மகள் லாவண்யா, மருமகள் சுகுணா, மகன் ஜித்தன் மூவரும் காரில் வந்திறங்க அவர்களை அழைக்க வாசலுக்கு ஓடினாள் தேவகி. வாங்க வாங்க, அம்மாடி லாவண்யா வாமா. ஆமா, மாப்பிள்ள பசங்கெல்லாம் கூட்டிட்டு வரலையா என்று அவள் கையில் இருந்த பேகை வாங்கினாள் தேவகி. எங்கம்மா, அவருக்கு முக்கியமான வேலை இருக்கு, பசங்களுக்கும் எக்ஸாம் டைம் இல்ல, அதுதான் லீவ் போட முடியல. அப்பாவும் அண்ணனும் சொத்து விஷயமா ரொம்ப முக்கியமா பேச கூப்பிட்டதால நான் வந்தேன். சரி சரி, உள்ள வா. ஆமா சுகுணா, நீ எப்படி இருக்கிற? ஏதாவது விசேஷம் இருக்கா? என்ன அத்த, இருந்தா உங்ககிட்ட சொல்லாமலா? நாங்க 2 பேரும் வேலைக்கு போறதால இப்பத்திக்கு வேண்டான்னு பிளான்ல இருக்கோம். சரிம்மா, சீக்கிரமா பெத்துக்கோங்க, அதுதான் நல்லது. சரி அத்த, அதுதான் இவருக்கும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, எனக்கும் இங்க இருக்கிற பேங்குக்கு மாத்திக்கிட்டு வர கேட்டிருக்கேன். அப்புறம் நீங்களும் இங்க இருக்கீங்க, குழந்தைய பாத்துக்க செய்ய நல்லா வசதியா இருக்கும், அதுக்கு தான் இங்க வந்ததும் பெத்துக்கலான்னு இருக்கேன் என்ற சுகுணாவை பார்த்து அமைதியாக புன்னகை செய்தாள் தேவகி. ஆமாமா, நான் தான் அந்த ஐடியாவை சொன்னேன் என்றான் ஜித்தன். சரிப்பா, உள்ள வந்து முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்று தேவகி உள்ளே செல்ல மகன், மகள், மருமகள் அனைவரையும் அன்போடு வரவேற்ற சுவாமிநாதன் அவர்களிடம் மிகவும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார். மாலை அனைவருக்கும் காப்பியுடன் சூடான பஜ்ஜிகளை போட்டு எடுத்து வந்த தேவகியை பார்த்து, ஆஹா அத்த, சூப்பர், நீங்க போடுற இந்த பஜ்ஜிக்காகவே நாங்க இங்க வந்துடலாம் என்று அவள் கையில் இருந்த பஜ்ஜியை ஆவலாக வாங்கினாள் சுகுணா. ஆமா அண்ணி, எங்க அம்மா கைப்பக்குவம் யாருக்கும் வராது, எங்க வீட்டுக்காரரும் அதேதான் சொல்லிட்டு இருப்பாரு, அதனாலதான் அப்பா கடையை கொடுத்ததும் நாங்களும் இங்கே வந்துடலான்னு இருக்கோம். என்ன சொல்ற லாவண்யா? ஆமாப்பா, அவருக்கு மாசம் மாசம் அந்த 75,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போக பிடிக்கல, அதுவும் இல்லாம அந்த வேலையில ஏகப்பட்ட பிரஷர், அதனால நீங்க சொன்ன மாதிரி மேல தெருவுல என் பங்குல வர்ற இடத்த வித்துட்டு இங்கே சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நாங்க வந்துட்டா பசங்களை பாத்துக்க செய்ய அம்மா இருக்காங்க, நானும் எங்க வீட்டுக்காரரு கூட பிசினஸ் பாத்துப்பேன், நீங்களும் வந்து ஆபீஸ்ல உட்காரலாம், என்னப்பா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம்மா என்றார் சுவாமிநாதன் உற்சாகமாக. அப்ப ஒன்னு செய்யலாவண்யா, அந்த நிலத்தை எனக்கே கொடுத்துடு, நானே வாங்கிக்கிறேன், இப்பத்திக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டோ அதை நான் போட்டு கொடுத்துடுறேன், நாங்க அங்க வசதியா பெரிய வீடா கட்டிப்போம், என்ன சுகுணா நான் சொல்றது என்று தன் மனைவியை பார்த்தான் ஜித்தன். ஆமாங்க, அப்படியே நமக்கு வர்ற பங்குல நமக்கு வீடு கட்டிக்கிட்டு லாவண்யா கிட்ட வாங்குற நிலத்துல வீடு கட்டி வாடகைக்கு விட்டுலாம், என்னம்மாமா? ஆமாம்மா, நானும் அதுதான் நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கும் ஒரு வருமானம் வரும் பாருங்க, நல்ல ஐடியா தான். அப்ப நாளைக்கே போய் ரிஜிஸ்டருக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கடை நிலம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றார் சுவாமிநாதன். ஆமாப்பா, நாங்களும் இன்ஜினியரை பார்க்கணும். அப்பா, நாளைக்கு நல்ல நாள் தானே என்று ஜித்தன் கேட்டதும், நல்ல நாள் தான்ப்பா, அதெல்லாம் பார்த்துதான் நான் உங்களை வர சொன்னேன். சரிப்பா, அப்ப நாம நாளைக்கு ரெடி ஆகிடுவோம் என்று மூவரும் கூற சுவாமிநாதன் உற்சாகமானார். உள்ளே அனைவருக்கும் இரவு உணவு தயார் செய்ய கிச்சனுக்கு சென்ற தேவகி அமைதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே சப்பாத்திக்கு மாவை எடுத்து பிசைந்து கொண்டிருந்தாள். 2 நாட்களாக வெளியே போவதும் வருவதும், நிலத்தை பார்ப்பதும், இன்ஜினியரை பார்ப்பதும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாள் பார்ப்பதும் என இருந்த நால்வருக்கும் உணவு செய்வதும், காஃபி, டிஃபன், ஸ்நாக்ஸ் என செய்வதுமாக தேவகி ஓயாமல் கிச்சனிலேயே இருந்தாள். அவளை நால்வரும் எதுவும் கேட்கவும் இல்லை, அவர்கள் பேச்சில் சேர்த்து கொள்வதும் இல்லை. இதையெல்லாம் மௌனமாக கவனித்து வந்த தேவகி அன்று காலை தனது பிள்ளைகளுடன் இன்ஜினியரை பார்க்க புறப்பட்ட சுவாமிநாதனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம், மதியம் சாப்பாடு ரெடி பண்ணி வை, பசங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு வை, வந்ததுல இருந்து சைவ சாப்பாடே அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் என்று காரில் ஏறினார் சுவாமிநாதன். தேவகி அமைதியாக நின்றாள். ஆமாம்மா, நானே நேத்து சொல்லலான்னு இருந்தேன். ஏன்பா? அம்மாக்கு நாம சிக்கன் மட்டன் வாங்கி வந்து காலையிலே கொடுத்துருக்கலாம்,
எனக்கு அப்பவே சொல்லக்கூடாது என்றான் ஜித்தன். இருக்கட்டும்பா, அவளே வாங்கிப்பா, சும்மா தானே இருக்கா. அப்படி நடந்துட்டு போயிட்டு வரட்டும். ஏன் தேவிக்கு காசு அந்த ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன், போய் பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பார்த்து வாங்கி வந்துடு. அப்படியே நல்லாவும் பார்த்து சமைச்சு வெயி, பார்த்து நல்லதா வாங்கி வா, உன்னை பார்த்தாலே ஏமாத்துவாங்க என்று சுவாமிநாதன் கூற சுகுணா லேசாக சிரித்தாள். சரிப்பா, நீ காரை எடு என்று சுவாமிநாதன் கூற ஜித்தன் காரை ஸ்டார்ட் செய்தான். அனைவரும் சென்றதும் அமைதியாக சோஃபாவில் வந்து அமர்ந்த தேவிக்கு ஒரு நிமிடம் யோசனைக்கு பிறகு கடகடவென உள்ளே சென்று ஒரு துணிப்பையில் 2 புடவைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். 3 மணிக்கு கார் வந்து வாசலில் நின்றது. நல்ல பசியுடன் நாக்கை தீட்டிக் கொண்டு பரபரப்பாக இறங்கிய 4வரும் வீடு பூட்டியிருப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றனர். என்ன இது, வீடு பூட்டிருக்கு? காலையில மார்க்கெட்டுக்கு போனவ இன்னுமா வீட்டுக்கு வரல? பார்த்து வாங்கிட்டு வான்னு சொன்னதும் அங்கே பார்த்துட்டு நிக்கிறாளா என்று சுவாமிநாதன் கூற, இருக்காதுப்பா, அம்மா எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. ஆமா, இந்த தெரு மார்க்கெட்டு, இதை விட்டா அவளுக்கு எங்கேயும் போக தெரியாது என்று சுவாமிநாதன் கூறிக்கொண்டிருக்கும் போதே பக்கத்து வீட்டு பரிமளம் வந்து சாவியை லாவண்யாவிடம் கொடுத்தாள். என்ன ஆண்டி, அம்மா எங்க என்று அவள் கேட்டதும், தெரியலடிமா, எங்கேயோ போனா, சாவிய உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, வேற எதுவும் சொல்லல என்று சென்று விட்டாள் பரிமளம். சரி, கதவை தர லாவண்யா, பசிக்குது, அவ எங்கேயாவது போயிருப்பா, வருவா என்றார் சுவாமிநாதன். ஏமாமா, அத்தைக்கு போன் போடுங்களேன் என்று சுகுணா கூற, அவளுக்கு போன் இல்ல என்று சுவாமிநாதன் அலட்சியமாக கூறிக்கொண்டே உள்ளே சென்றார். என்ன சொல்றீங்க? ஆமாமா, அதெல்லாம் எப்படி ஆன் பண்ணணும் என்ன எதுன்னு அவளுக்கு ஒன்னும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. சரி, உள்ள வாங்க, சாப்பிடலாம் என்று உள்ளே சென்றார் சுவாமிநாதன். கடகடவென அடுப்படிக்கு சென்ற சுகுணாவும் லாவண்யாவும் அங்கு அடுப்படி சுத்தமாக இருப்பதையும் சமைத்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருப்பதையும் பார்த்து அதிர்ந்து நின்றனர். உள்ளே பெட்ரூமில் ஒரு லெட்டர் இருப்பதாக ஜித்தன் எடுத்து வந்து சுவாமிநாதனிடம் கொடுக்க, அதை பார்த்த சுவாமிநாதன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. நான் போகிறேன், தன்மானத்தோடு வாழ என்று அதில் இருந்தது. அதை சுக்கு நூறாக கிழித்த சுவாமிநாதன், கழுத போராளாம், எங்க போயிருப்பா, இன்னும் 1 மணி நேரத்துல என் காலில் தான் வந்து விழுவா பாரு. இந்த 35 வருஷத்துல இந்த தெருவியும் என்னையும் விட்டா எதுவும் தெரியாது. கழுத போராளாம், தன்மானத்தோட வாழ. நல்லா டிவி சீரியல்ல பார்த்து பார்த்து டைலாக் பேச கத்துக்கிட்டா. வரட்டும், பேசிக்கிறேன். நல்ல பசி வேலைக்கு சாப்பாடு கூட ஆக்காம எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என்று மனதில் கருவி கொண்டிருந்தார் சுவாமிநாதன். 1 மணி நேரத்தில் அவளை எதிர்பார்த்த சுவாமிநாதனுக்கு ஒரு நாள் காத்திருப்பு ஏற்பட்டது. பிறகு 1 வாரம் என அது நீண்டு இன்று 1 மாதம் ஆகிவிட, தனது தாயை காணாமல் லாவண்யா ஊருக்கு போகாமல் இருக்க, அவளுடன் ஆபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு வீட்டு வேலைகளை ஆரம்பிக்க செய்ய சுகுணாவும் ஜித்தனும் தங்கினர். கார் அந்த பங்களா முன்பு நின்றது. மூவரும் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்ல வாட்ச்மேன் உள்ளிருந்து ஓடி வந்தார். என்ன சார், யார் நீங்க என்று ஜித்தனை பார்த்து அவசரமாக கேட்டதும், நாங்க எங்க அம்மா பார்க்க வந்தோம். அம்மாவா? அவங்கதான் முடியாம படுத்திருக்காங்களே. ஐயாவும் பக்கவாதத்துல படுத்து 1 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா அவங்களுக்கு பசங்க யாரும் இல்லையே என்றார் வாட்ச்மேன். இல்ல, நாங்க தேவகி. ஓ, அவங்களா? அந்த அம்மா பசங்களா நீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க என்று முகமலர்ச்சியுடன் அவர்களை உள்ளே அழைத்து சென்றார் வாட்ச்மேன். இருங்கய்யா, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் என்று உள்ளே ஓடினார். மூவரும் அங்கே ஹாலில் போடப்பட்டிருந்த அந்த பெரிய சோஃபாவில் அமர்ந்து அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அண்ணா, அந்த போட்டோவை பாரு, இவங்க ஏதோ பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். பாரு, போட்டோல அந்த வயசான புருஷன் பொண்டாட்டியும் அந்த கால நகை ராஜா மாதிரி துணி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்க பாரம்பரிய ட்ரெஸ் போல இருக்கு என்றாள் லாவண்யா ஜித்தனிடம். ஆமாம்மா, இவங்க பெரிய ஜமீன்தார் வம்சத்தில் வந்தவங்க. ஆனா பாவம், இவங்களுக்கு பசங்க இல்ல. இருக்கிற நிலப்புலன்லாம் எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டாங்க. இருந்தும் இன்னும் நிறைய சொத்துங்க இருக்கு. அதெல்லாம் இவங்க குடும்ப வக்கீல் ஐயாவும் டாக்டர் ஐயாவும் தான் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப வயசானவங்க. அம்மாக்கு 1 மாசமா உடம்பு முடியல. ஐயாக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அவங்கள பொறுப்பா பாத்துக்க ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தேவகி அம்மா வந்துதான் அவங்க இப்ப கொஞ்சம் தேறி இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் இல்லைன்னா கூட 2 பேரும் தவிச்சிடுவாங்க. பெத்த பொண்ணாட்டம் அந்த அம்மா அவங்கள பாத்துக்கிறாங்க.
அவங்க விவரம் ஏது என்ன என்ன யாருக்கும் தெரியாது. 1 மாசம் முன்ன இங்க வந்து சேர்ந்தாங்க. நல்ல குணவதி. சரி, அவங்க வராங்க போல இருக்கு. இந்தாங்க ஐயா, காப்பி எடுத்துக்கோங்க என்று பணிப்பெண் காப்பி கொடுத்து விட்டு உள்ளே சென்றாள். காப்பியை குடித்து கொண்டிருந்த மூவரும் அமைதியாக எழுந்து நின்றனர். அவர்கள் பார்வை அங்கே படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த தேவகியிடம் சென்றது. அம்மா, என்னம்மா, ஏமா இப்படி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? நாங்க உங்களை காணாம எவ்வளவு தவிச்சிட்டோம் தெரியுமா என்று லாவண்யா அவளிடம் ஓடினாள். ஆமா அத்த, என்ன அத்தை இது, எதுக்கு இப்படி பண்ணீங்க என்று சுகுணா கூற, அப்பா எவ்வளவு கோவமா இருக்காரு தெரியுமா? சரி வாங்க போலாம் என்றான் ஜித்தன். எதுக்குப்பா, உங்களுக்கு சேவை செய்யவா என்றாள் தேவிக்கு அமைதியாக. அம்மா, என்ன சொல்றீங்க? என்னப்பா சொல்றது? இப்ப கூட அம்மா எதுக்குமா நீங்க இங்க வந்து இருக்கீங்க, உங்க மனசுல என்ன வேதனைன்னு யாருக்காவது கேட்க தோணுதா? அம்மா, என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப எங்களுக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, ஒரு சுயநலத்துக்காக. உங்களுக்கு வேலை பார்க்கவும் சமைச்சு போடவும் உங்க குழந்தைங்களை பார்த்துக்கவும் இதுக்கெல்லாம் நான் தேவைப்படுறேன் இல்ல? மூவரும் புரியாமல் அவளை பார்த்தனர். என்ன பாக்குறீங்க? உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நிலத்துல வீடு கட்டணும், அந்த கடையில பிசினஸ் ஆரம்பிக்கணும், அது இதுன்னு என்னென்னவோ பிளான் போட்டீங்களே. பக்கத்திலேயே உங்களை பெத்தவ குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தனே. இந்த ஜென்மத்தை ஒரு யோசனை கேட்கணும் இல்ல உங்க ஐடியாவை தான் சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல இல்ல? எனக்கு அது செஞ்சு கொடுங்க, இது சமைச்சு கொடுங்க, எங்க பசங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்ல தெரியுது. ஆனா மத்த விஷயம் என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? அம்மா போதுண்டா. உங்க அப்பாவை நான் கட்டிட்டு வரும்போது எனக்கு 18 வயசு. அப்ப குழந்தையா தான் இருந்தேன், உலகமே தெரியாதுதான். ஆனா உங்க அப்பா அப்ப இருந்து இத்தனை வயசு வரைக்கும் என்ன அப்படியே உலகம் தெரியாதவளாவே வச்சிட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டும் இருக்காரு. நம்ம பொண்டாட்டிய மதிக்கணும், அவளுக்கும் சம உரிமை கொடுக்கணும், அவ ஆலோசனையும் கேட்கணும்னு உங்க அப்பா நினைச்சிருந்தா, அப்படி நடந்துட்டு இருந்தா நீங்களும் என்ன ஒரு பொருட்டா மதிச்சிருப்பீங்க. ஆனா உங்க அப்பாவே மதிக்காதப்ப நீங்க எங்க மதிக்க போறீங்க? பணத்துக்காக வேலைக்கு வர வேலைக்காரங்களை கூட மதிக்கிற உங்க அப்பா வீட்டுல எந்த கூலியும் வாங்காம அவருக்காகவும் உங்களுக்காகவுமே வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஜென்மத்தை எப்பவுமே மதிச்சது இல்ல. எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குன்னு அவர் நினைச்சு கூட பாக்கல. எப்ப பாரு வீட்டுல சும்மா தானே இருக்கன்னு அசிங்கப்படுத்துறது. நான் கேக்குறேன், நீங்க எல்லாரும் வெளியில போயிடுறீங்க, சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர்றீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததும் பசிக்கு விதவிதமா பார்த்து பார்த்து சமைச்சு போட நான் இல்லைன்னா உங்களுக்கு ஏது சாப்பாடு சொல்லுங்க? கைக்கு கை உங்க எல்லாருக்கும் எல்லாமே எடுத்து கொடுக்கற ஒரு மிஷினா தான் என்ன நீங்க பாக்குறீங்க. அந்த மிஷினை கூட அப்பப்ப சர்வீஸ் பண்ணலன்னா கெட்டு போயிடும். ஆனா இந்த உயிரும் சதையும் உணர்ச்சியும் இருக்கிற இந்த ஜென்மத்தை யாராவது மதிச்சிங்களா? உங்களை வளர்த்து ஆளாக்குன எனக்கு உங்க பசங்களை பாத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்ன நீங்க உங்க வேலைக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறீங்கன்னு நினைக்கும் போதுதான் அப்படி ஒரு மரியாதை இல்லாத இடத்துல இதுக்கு மேல நான் இருக்க கூடாதுன்னு வந்துட்டேன். நீங்க கேட்கலாம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன இப்படி வரணும்னு. நான் அப்பவே போயிருந்தா இவ கடமையை முடிக்காம போயிட்டா பாருன்னு ஊரு பேசும். நான் ஏதோ தகாத உறவால ஓடிட்டேன்னு உங்க அப்பாவே வாய் கூசாம சொல்லியிருப்பாரு. அதுக்கும் மேல என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்கும். அதுக்குதான் என் கடமையெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துட்டேன். இங்க பாரு, அவங்க பெரிய ஜமீன் பரம்பரை இருந்தாலும் அந்தஸ்து பார்க்காம என்கிட்ட பெத்த அம்மா அப்பா மாதிரி பாசமா இருக்காங்க. அவங்க குடும்பத்து சொத்து விவரம் அவங்க சொந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி ஆறுதல் அடையறாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படி நகர்ந்து போனாலும் என்ன காணாம தேடுறாங்க. எதுக்கு? வேலைக்காக இல்ல. அதுக்கு இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பணத்துக்காக வேலை பாக்குறவங்க. ஆனா அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான பாசத்துக்கு, அன்புக்கு. என்ன மட்டுமே இப்ப உலகமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பாசத்துக்கு நான் அடிமாகிட்டேன். உங்களுக்கு செய்யற சேவைய நான் வெளியில போய் தன்மானத்தோட உழைச்சி சம்பளத்துக்கு வேலை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனா எனக்கு இங்க எல்லாமே கிடைச்சிருக்கு. உங்களுக்கு செய்யற சேவைய நான் இங்க சந்தோஷமாவும் மன நிறைவோடவும் செய்யறேன். அம்மா, அப்ப நீங்க அங்க வரவே மாட்டீங்களா? அப்பா லாவண்யா, நம்ம காலை சுத்தி வர நாய் கூட எங்கேயாவது ஓடிட்டா நம்ம தேடிக்கிட்டு ஓடுவோம். ஆனா இப்ப கூட உங்க அப்பா இத்தனை வருஷம் நம்ம காலை சுத்திட்டு கிடந்தாலே ஒரு அப்பாவி நாமளே கெதுன்னு இருந்தாலே
அவ மனசுல என்ன காயம் ஏற்பட்டிருக்கும்? அவளை நாம போய் பார்க்கணுமேன்னு தோணாம நான் இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் வராம உங்களை அனுப்பி இருக்காருன்னா அப்ப அவர் மனசுல நான் அந்த நாயை விட கேவலமானவளா தானே இருக்கேன் என்று தனது தாய் கேட்ட கேள்விக்கு விடை தெரியாமல் மௌனமாக நின்றான் ஜித்தன். அம்மாடி, தேவிக்கு என்று ஒரு மெல்லிதான மூதாட்டியின் குரல் கேட்டது. தோ வந்துட்டம்மா என்று குரல் கொடுத்த தேவிக்கு, சரி அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன், நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாப்பிட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு போங்க என்று மாடிக்கு சென்றாள். அவளது நடையில் முன்போல் இல்லாமல் ஒரு பெருந்தன்மையுடன் கூடிய கம்பீரம் இருப்பதை பார்த்து கொண்டு மூவரும் அசந்து நின்றனர். இத்துடன் தன்மானம் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.